நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா. அன்று மேல் வீட்டறையில் 120 பேர் ஒருமித்து கூடின போது இறங்கின உம்முடைய தேவ மகிமை, அந்த தேவ வல்லமை, அந்த ஆவியின் வல்லமை இன்று எங்களுக்கு வேண்டுமப்பா. இன்றும் எங்களுக்கு வேண்டுமப்பா. கேளுங்க கேளுங்க, இன்று எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆவியின் வல்லமை, அந்த ஆவியின் பலன். ஓ, எங்கள் பலவீனங்களில் பலனாய் விளங்குகிற உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு வேண்டுமப்பா. எஸ், ஆமென். அபிஷேகத்தால் ஆவியின் அபிஷேகம் என் ஜனத்தின் மேல் இறங்கட்டும் அப்பா. சபையில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியின் அபிஷேகத்தால் சபை நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம், அளவில்லாத தேவ பிரசன்னம் எங்கள் ஆலயத்தை மூடட்டும் அப்பா. இந்த ஆலயத்தை மூடட்டும் ஆண்டவரே. ஆமென். பலவீனங்கள் பலவான் என்று சொல்வார்களாக, சுகவீனங்கள் சுகவான் என்று சொல்லும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். ஆமென். அது போதுமப்பா. உங்க பிரசன்னம் போதுமப்பா. உந்தன் ஆவியின் ஆமென். உலகளவு உந்தன் ஆவியின் ஆமென். நிரப்பிடுங்க என்னையே. நல்ல கரங்களை சுராஜா ஸ்தோத்திரம். சுராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலகளவு ஸ்தோத்திரமே ஆமாப்பா. உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சொல்லுவோம். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சொல்லுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் ஆமென்
உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க, துதிகன மகிமையெல்லாம் ஆமப்பா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஆமென். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். சத்தமாய் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா. ஆமப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. சொல்லுங்க, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மைய கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமென். உண்மைய கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமென். என் இயேசு ராஜா. ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமப்பா. ஆமென். உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் ஆமென் எனக்காய் அடிக்கப்பட்டீ. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. சொல்லுவோம், துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. ஆமென். என் இயேசு ராஜா ராஜா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சொல்லுங்க, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமப்பா. ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரமே. ஆமென். முழு உள்ளத்தோடு நல்ல கைகளை தட்டி ஆமென். ஸ்தோத்திரமே ஓ ஐயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். ஸ்தோத்திரம். உலகல கூரலில் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா
ஐயா ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கரங்களை உயர்த்தி ஐயா ஸ்தோத்திரம் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. சத்தமாய் ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. சொல்லுங்க, என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. உம்மை அன்றி ஆசை வேறில்லை. எனக்காக்கும் இறைவன் நீரே, அரசாளோ தலைவர் நீரே. சொல்லுங்க, என்னையாள் இறைவன் நீரே, அரசாளோ தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, எனக்குரிய பங்கு நீர்தானப்பா. என் சம்பாத்தியம், என் பரம்பரை சொத்து எல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மை தவிர எங்களுக்கு ஒரு செல்வம் இல்லை ஆண்டவரே. எனக்குரிய பங்கு நீரே, என் பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க, எனக்குரிய
பங்கும் நீரே, என் பரம்பரை சொத்தும் நீரே. தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை இயேசுப்பா, உமக்கே ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளோம் அப்பா. வலப்பக்கத்தில் நீர் இருப்பதினால் நாங்கள் அசைவுற விட மாட்டீர். நம்பிக்கையோடு சொல்லலாம். எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே அப்பா. எப்போதும் கண் முன்னே நம்மை உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. இருப்பதனால் அசைவுற விடமாட்டீ. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. நம்மை எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. சொல்லுங்க, நிறைவான ஆமென் மகிழ்ச்சி நீரே, ஓ நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. உள்ளத்தோடு ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. எபினேச
இதயத்தில் சுமந்தீர நன்றி 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 நன்றி. கருப்போல காத்தீர நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. நன்றியோடு ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல நம்மை ஆமப்பா உம்மை போல இல்ல. கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி. ஆமப்பா நன்றி நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே சத்தமா நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சந்தோஷமா கரங்களை தட்டி யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினால். சொல்லுங்க. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினால். என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. வேலங்கொண்டு திடமனதாயிருப்பே, கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுவே. வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, நாமத்தில் அழைக்க ஆதரவே. வேலங்கொண்டு திடமனதாயிருப்பே, கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுவே. வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அழைக்க ஆதரவே. யாவே உம்மை நம்புவேன், ஆண்டவரே உம்மை நம்புவேன். ஆமப்பா
வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். சிலுவையில் இரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீர். மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே. உம்மை நம்புவேன் ஆண்டவரே. சிலுவையில் இரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீர். சிலுவையில் இரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீர். மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே. மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே. வேலங்கொண்டு திடமனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. வேலங்கொண்டு திடமனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. யாவே உம்மை நம்புவேன், ஆமென். கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாகவே விடுதலை உண்டு. இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு ஆக்கினை தீர்ப்பை மாற்றினீரே. யாவே உம்மை நம்புவேன். சந்தோஷமா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாக விடுதலையே. இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு ஆக்கினை தீர்ப்பை மாற்றினீரே. இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு ஆக்கினை தீர்ப்பை மாற்றினீரே. வேலங்கொண்டு முழு மனதாயிருப்பேன், கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. வேலங்கொண்டு திட மனதாயிருப்பேன், கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவேன், நம்புவேன். நம்பிக்கையோடு என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், நம்பிக்கையோடு. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். எத்தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. எத்தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. வேலங்கொண்டு திட மனதாயிருப்பேன், கர்த்தர் அதிசயம் செய்திடுவே. வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. வேலங்கொண்டு திட மனதாயிருப்பேன், வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், ஆமென். உம்மை நம்புவோம் ஆண்டவரே, என்னோடு இருப்பதினால்.
இருப்பதினால். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். உம்மை நம்புவோம் அப்பா. வாழ்கிறேன் என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன். ஆமென். வாழ்கிறேன் என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன். உலகலலலலலபு உலகலலலலலபுலிலிலி நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுங்க. யாவே உம்மை நம்புவேன். என்னோடு யாவே உம்மை நம்புவேன். உம்மை நம்புவோம் அப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்பட ஒரு நாள் விட மாட்டீர். உம்மை நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு. எஸ் நன்றி அப்பா. எஸ் லலலபு லலலலலலபு எஸ் எஸ் உயிர் வாழ்கிறேன் நீர் என்னோடு இருப்பதனால். இயேசு 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு போஷித்தார். இயேசுவை தேடி வந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் கரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், எப்பொழுது அற்புதம் நடக்கும் என்று. கானா ஒரு கல்யாண வீட்டில் மரியாளும் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள், இயேசு எப்பொழுது அற்புதம் செய்வார் என்று. இயேசு எல்லா இடத்துக்கு போகும்போதும் திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. அவர்கள் தேவையெல்லாம் அற்புதமாயிருந்தது. அவர்கள் தேவையெல்லாம் அற்புதமாக மட்டும்தான் இருந்தது. அவர்கள் தேவையெல்லாம் அப்பம் எப்பொழுது பெருகும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, அப்பாவை பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க அற்புதத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன்ப்பா, எனக்கு அற்புதம் செய்கிற இயேசுதான் வேணும். எத்தனை பிள்ளைங்களுக்கு ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு அப்பம் தேவையில்லைப்பா, எனக்கு அப்பம் முக்கியமல்ல, எனக்கு இயேசுவின் கரத்திலிருந்து அப்பம் எப்பொழுது பெருகும் என்பது எனக்கு பிரச்சனை அல்ல, எனக்கு முக்கியம் அல்ல. எனக்கு முக்கியம் என் அப்பன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனக்கு முக்கியம் அந்த அப்பத்தை கையில் வைத்திருக்கிற என்னுடைய தகப்பன் மட்டுமே. அந்த இயேசுதான் எனக்கு முக்கியம். எத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும், அந்த இயேசு எனக்கு போதுமே, அந்த இயேசு எனக்கு போதுமே. அற்புதம் எப்பொழுது வரும் என்று பார்த்து கொண்டு அவருடைய கரத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். எனக்கு அவர்தான் வேணும், எனக்கு அவர்தான் வேணும், எனக்கு அவர்தான் வேணும். என் தேவை
சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். சொல்லுங்க. என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் ஆள் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தெய்வம் நீரல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆள் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஆமப்பா, பாடல் நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் உள்ளத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காவல் வல் தேவன் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீ. ஆமப்பா, ஆமென்.
சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்க தான். என் இதயமே நீங்க தான். கரங்களை உயர்த்தி என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். நீங்க தான். கரங்களை உயர்த்தி என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க. வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். இந்த வானம் பூமி. ஆமென் ஆண்டவரே. இயேசுவே எங்க தேவைகள் 1000 அப்பா. எங்கள் தேவைகள் பல ஆயிரங்கள் அப்பா. ஆனால் எல்லாவற்றைக்கும் மேலாய் எனக்கு நீங்க தான் வேணும்ப்பா. எனக்கு நீங்க தான் வேணும்ப்பா. நீங்க என் வாழ்க்கையில இருந்தாலே போதும். என் வாழ்க்கையில எல்லாம் தானாய் பின்னால் வருமப்பா. என் வாழ்க்கையில நீங்க மட்டும் இருந்தா போதுமப்பா. எல்லாம் தானாய் வருமப்பா. எனவே ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம், இந்த உலகத்தின் நன்மைகளின் பின்னால் நாங்கள் ஓட மாட்டோம் அப்பா. எங்க வாழ்க்கையில அது தானாய் வரும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையின் தேவை நீங்க மட்டும்தான்ப்பா. என் வாழ்க்கையின் தேவை நீங்க மட்டும்தான் ஏசப்பா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க அப்பா. இன்றும் உம்முடைய சமூகத்துல நீங்க தான் வேணும்னு காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எல்லோருக்கும் நீர் எல்லாமுமாய் இருக்கிறீரப்பா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அவங்க குடும்பத்துல என்ன தேவையோ அந்த தேவையின் பின்னால் ஓடாமல் அப்பா உங்க பின்னால் வந்து எல்லா நன்மைகளும் அவங்க பின்னால் வரட்டும் அப்பா. சங்கீதக்காரன் சொன்னானே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஓ, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அப்பா, நீங்க எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியா
நீங்க எனக்கு தெய்வமா இருக்கிறபடியா ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதுமப்பா. நீங்க என்னோடு இருந்தால் எனக்கு வேண்டிய நன்மைகளும் எனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் தானாய் பின்னால் வருமப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க இருங்கப்பா. அவங்க தேவைகள் ஆண்டவரே, அவர்கள் தேவைக்கு பின்னால் ஓட வேண்டாமப்பா, அது அவங்கள பின்தொடரட்டும் ஆண்டவரே. எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் பின்தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவேளை புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம், என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க பிரசன்னம், உங்க அற்புதம் அந்த குடும்பத்துல நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறாங்களப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறாங்களே, நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையிலும் உம்மை அவர்கள் ருசி பார்க்கட்டும் ராஜா. எல்லா நன்மைகளாலும் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. 2-3 వారமாய் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 2-3 వారాలుగా ప్రార్థన గురించి మనము చూస్తా ఉంటాము. ஆண்டவர் இன்று சொல்லுகிற வார்த்தை, ஜெபிக்கிறவனுடைய காரியங்கள் கைகூடும். ఈ పొద్దు దేవుడు చెప్పే వార్తలు ప్రార్థించేవానికి వాని కార్యాలు వాని செய்யும். நம்ம अनेक சகோதரர்கள் சொல்வதை கேட்டிருப்போம். ఎన్నో సహోదరులు చెప్పేదని వింటాము. நான் என்ன செய்தாலும் விளங்காது, నేను ఏం చేస్తానో అది అయ్యేలేదు. ஆமென் ఆమేన్. இல்லையா? అవును. சாதாரணமா சொல்லுவாங்க, சர்வ சாதாரணமா கேட்டிருக்கிறோம். సాధారణంగా చెప్తారు, నేను చేసే కార్యాలు ఏది నాకు వచ్చేలేదని. நான் என்ன செய்தாலும் அது ஒன்றும் நன்மை காண முடியவில்லை. నేను ఏది చేస్తానో దాంట్లో మంచిది నాకు దొరకలేదు. சில பிள்ளைங்க சொல்றதை கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம், ఎన్నో ఇంటర్వ్యూలు అటెంప్ట్ చేసినాము, நல்லா தான் ஆன்சர் பண்றேன், బాగా ఆన్సర్ చేస్తాను, ஆனா வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. అయితే పని మాత్రం దొరకలేదు. ஆமென். ఆమేన్. நல்லா அட்டெண்ட் பண்றேன், బాగా అటెండ్ చేస్తా, நல்லா தான் ஆன்சர் சொல்றேன், బాగా ఆన్సర్ జవాబు చెప్తా, ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. అయితే పని దొరకలేదు. பல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிந்தாயிற்று, ఎన్నో ఇంటర్వ్యూలు అటెండ్ చేసి అయింది. இப்படி செய்கிற காரியம் கைகூடி வராமல் போவதற்கு காரணம், ఇట్లా చేసేదానికి శైలి రాకుండా ఉండేదానికి అర్థము ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, எவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதோ, ఎవరు ఒక జీవితంలో ప్రార్థన ఉంటాయో அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் கைகூடி வர பண்ணுவா. పిల్లలుడే కార్యాలు సైకి వస్తాయి. அப்போ நாம் எதை செய்தாலும் మనము ఏది చేస్తేనో அந்த செய்கிற காரியத்துக்கு முன்னால் ஜெபத்தில் அதை வைக்க வேண்டும் என்பதை மறந்து விடக் கூடாது. చేసే కార్యానికి ముందు మనం ప్రార్థన చేయాలనేదాన్ని మరికూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு தோணுகிறபடியெல்லாம் காரியங்களை செய்யக்கூடாது. మనకు తలసే తానంతా మనం చేయకూడదు. இல்லாவிட்டால் நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் காரியத்தை செய்யக்கூடாது. మన ఇష్ట ప్రకారంగా చేయకూడదు కార్యాలు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதற்கு தான் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. దాని గురించి దా దేవుని సముఖంలో ప్రార్థన అనేదని మనకు కావాల్సి పడతాయి. அப்ப ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாய் ఒక కార్యాన్ని చేసేదానికి ముందు நாம் ஜெபத்தில் அந்த காரியத்தை வைத்து ஜெபித்து விட்டு ప్రార్థనలో ఆ కార్యాన్ని పెట్టి அந்த చేసి காரியத்தை நடத்தும் போது ఆ కార్యాన్ని జరిపించే ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கைகூடி வர பண்ணுகிறார். దేవుడు ఆ కార్యాన్ని మనకు జయంగా మారుస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபிக்காம எந்த காரியத்தையும் தொடங்காதீங்க. ప్రార్థించకుండా యా కార్యాన్ని నువ్వు చేసేద్దు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா ఎలంటే சொல்லுங்க ஏன்னா ఎలంటే ஜெபிக்கிறவனுக்கு தான் ప్రార్థించవనికి దా காரியம் கைகூடும். కార్యం చేయకొచ్చును. ஆமென். ఆమేన్. அது எதுவா இருக்கட்டும், ఏదిగా ఉన్ని உங்க குடும்ப காரியங்களா இருக்கட்டும், కుటుంబ కార్యాలుగా ఉన్ని உங்க வீட்டு தேவைகளா இருக்கட்டும், ఇంటి కావాల్సింది உங்க ఉన్ని வீட்டு காரியங்களா இருக்கட்டும், ఇంటి కార్యాలు ఉన్ని ஜெபிக்காமல் விட்டு விடாதே. ప్రార్థించకుండా ఉడియద్దండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வேதத்தில் நெகமியாவின் புத்தகம் నెగెమియా పుస్తకము 1ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம் வாசிக்கலாம். 1వ అధికారం ஆண்டவரே, ஆ ம் ம் ஆ வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக
எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு ராஜாவுடைய பணிவிடைக்காரன் ఒక రాజావుకు పని చేసేవాడు சாதாரண பணிவிடைக்காரன் அல்ல, సాధారణంగా పనివాడు కాదు. அடிமையாய் எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டவன், గులాముగా యెరూషలేము నుంచి తీసుకొని వచ్చినోడు. அல்லேலூயா. హల్లెలూయా. தன்னுடைய ராஜா தன்னுடைய அரண்மனையில் அடிமையாய் பானபாத்திரக்காரனாய் வைத்திருக்கிற ஒரு வாலிபன், రాజా తన కింద తన పని చేసే ఒక మనిషి. இவன் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடப்பதை கேள்விப்பட்டவுடன் యెరూషలేములో దేవాలయం కొట్టబడిందని వినబడిందని இவனுக்குள் ஒரு பாரம் உண்டாகிறது. వీనిలో ఒక భారం ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. சபைகளை குறித்த பாரம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். సభను గురించి దుఃఖం భారం అనేది ఒక దేవుని బిడ్డకి ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. எங்காவது ஒரு சபை உபத்திரவப்படும் போது அதனுடைய அந்த பாரம் நமக்குள் இல்லாவிட்டால் நாம் தேவ பிள்ளையே கிடையாது. ఎక్కడైనా ఒక సభకు ఒకడు ఉపద్రవాలు చేస్తాడంటే దాని గురించి మనకు దుఃఖం ఉంటేనే మనం దేవుని బిడ్డలుగా ఉంటాం. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கடந்த நாளில் ஒரு சம்பவம் நடந்தது. போய் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் என்று தெரியாது. పోయిన దినములో కార్యం జరిగింది. ஆந்திராவில் ஒரு பாஸ்டரை, ఆంధ్రాలో ఒక పాస్టర్ని. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதற்கு அந்த ஜனங்கள் காட்டின எதிர்ப்பு ஆச்சரியமானது. దానికి జనాలు చెప్పిన మాటలు. ஆமென். అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போராடுறாங்க. ఎన్నో వెయ్యి జనాలు దానికోసం పోరాడతారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஏன் யாரோ ஒரு ஆள் ఎవరో ఒక మనిషి இருந்துட்டு போயிருக்கலாமே. అది ఉండగా పోండి అనేసి. ஆமென். ஆமென். அந்த அன்பு சகோதரியும் சொல்லியாச்சு. ఆ అమ్మను చెప్పేసా పాస్టర్ అమ్మ. ஆமென். అవును. நாங்கள் மன்னிக்கிறோம். మేము వాళ్ళని క్షమిస్తాము. எங்கள் ஆண்டவர் మా దేవుడు மன்னிக்க கூடிய தெய்வம். క్షమించే దేవుడు. நாங்கள் மன்னிக்கிறோம். వాళ్ళని క్షమిస్తాం మేము. அந்த பொல்லாத கயவர்களை மன்னிக்கிறோம் ఆ చెడ్డ మనుషుల్ని మేము క్షమిస్తాము சொல்லியாச்சு. చెప్పయ్యా. ஆனால் అవుతే உணர்வுள்ள அந்த தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் விடுறதா இல்லை. రోషం ఉండే దేవుని బిడ్డలను ఆ సేవకులు వాళ్ళని ఉడిచేతారా లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த உணர்வு இருக்கிறவன் தான் தேவ பிள்ளை. మనకు ఆ మనసులో ఇది ఉండేదే దేవుని బిడ్డలు. எங்கோ ஒரு இடத்தில் பாதிக்கப்படுகிறது சபை, ఎక్కడో ఒక జాగాలో సభ పట్టులు పడుతుంది. எங்கோ ஒரு ஊழியக்காரர் பாதிக்கப்படுகிறார். ఎక్కడో ఒక సేవకునికి కష్టాలు వస్తాయి. அந்த ஊழியக்காரரிடமிருந்து நன்மை பெற்றவர்கள் அல்ல அவர்கள் யாவரும். అతని దగ్గర మంచిదాన్ని తీసుకొని కొన్ని మనుషులు కాదు. ஆனாலும் அவர்களுக்குள் அந்த உணர்வு. అవుతేనే వాళ్ళ మనసులో ఒక దుఃఖం. ஆமென். అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைய தேவ பிள்ளைகளுக்கு அது தேவை. ఇప్పుడుండే దేవుని బిడ్డలకు ఆతర మనకు మనసు ఉండాలా. உன் வீடு, உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் வேலைன்னு பார்த்து போய்கிட்டு இருந்தா நீ தேவ பிள்ளையே கிடையாது. నాది నా సొత్తు నా మనసులో అనేసి నువ్వు తన స్వయంగా ఉండేది அட்லீஸ்ட் కాదు. நம்மால் ரோட்டில் இறங்கி போராட முடியவில்லை என்றாலும் நாம் அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாவது இருக்க வேண்டும். మనము రోడ్లో దిగి ఆతల కోసం పోరాటాలు చేసేవాళ్ళుగా లేకపోతే మనసులో మనకు ప్రార్థన చేసే మనసు ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உணர்வுள்ள சபையாய் இருக்கணும். మనము ఉన్నారు ఆ ఒక్క ఇది உணர்வுள்ள தேவ பிள்ளையாய் இருக்கணும். ఆ చింత ఉండే దేవుని நெகேமியா ஒரு உணர்வுள்ள தேவ பிள்ளை. నెహెమ్యా చింత ఉండే మనిషి. எருசலேம் தேவாலயத்தின் மதில்கள் இடிக்கப்பட்டு கிடந்ததை கேட்டவுடன் యెరూషలేం దేవాలయ గోడలు కొట్టబడిందని వినబడి அவனுக்குள் ஒரு வாஞ்சை உண்டாகிறது. వానిలో ఒక దుఃఖం దాగం அவன் ఉండేది. துக்கப்படுகிறான். వాడు దుఃఖపడతాడు. அவன் வேதனைப்படுகிறான். వాడు వేదనలు పడతాడు. ராஜாவிடம் போய் அனுமதி கேட்க போகிறான். రాజా దగ్గర పోయి అడుగుతాడు దాని కోసము. இவன் மந்திரி அல்ல, ఇప్పుడు మంత్రి కాదు. இவன் ஒரு ராஜ அரண்மனையில் இருக்கிற பிரதான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் அல்ல. రాజ అరణ్మనలో మంచి స్థానంలో ఉండే ఒక మనుషును కాదు. ராஜாவுக்கு பணிவிடைக்காரன். రాజాకు పని చేసే మనిషి. எனவே இவனால் தைரியமாய் ராஜாவிடம் போய் சொல்ல முடியாது. దాని నుంచి ధైర్యంగా మన రాజా దగ్గర పేరు అడిగేదని కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம வேலை பார்க்கிறோம். మనం పని చేస్తాము. வேலை பார்க்கிற இடத்துல పని చేసే జాగాలో எங்களுக்கு சர்ச்சை கட்டுறாங்க, 5 நாள் லீவ் வேணும்னு சொன்னா எவனாச்சும் விடுவானா? మేము చర్చ కడతా ఉంటాం. మాకు 5 దినాలు లీవ్ కావాలంటే ఎవడన్నా ఇస్తాడా? நம்ம எதையாவது உருட்டி பொருட்டி ஊருக்கு போறோம். ఏదైనా ఒక అబద్ధం చెప్పి ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. எதையோ ஒன்னு சொல்லிதான் ఏదో ఒకటి చెప్పిదా நம்ம லீவ் போட வேண்டி இருக்கு. మనం రజాలు వేస్తాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా.
ஆனா అవుతే இவன் వీడు ராஜாவிடம் அப்படி போய் சொல்ல முடியாது. రాజా దగ్గర అట్లా పోయి చెప్పను కాదు. காரணம் இவன் பணியாள் ராஜாவுக்கு. ఏలంటే వాడు రాజాకు పని మనిషి. எனவே இவனுக்கு ஒன்று தெரியும், దాన్ని వీనికి ఒకటి తెలుసును, நான் பரலோக தேவனை நோக்கி பிரார்த்தித்தால், నే పరలోక దేవుని చూసి ప్రార్థిస్తా, நான் தேவனை நோக்கி ஜெபித்தால் నే దేవుని చూసి ప్రార్థిస్తా, என் காரியம் கைகூடும். నా కార్యం చేయం వచ్చును. அந்த அறிவும் தெளிவும் உள்ள பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ఇది ఉండే బిడ్డలు ఆమేన్ చెప్పండి. நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டால் నే దేవుని చూసి పిలిస్తే நமக்கு தேவன் மறு உத்தரவு அருளுவார். నాకు దేవుడు మరుమాట ఇస్తుడు. காரணம் அவர் கல்லோ மண்ணோ அல்ல, ఏలంటే అతను మన్ను రాయి அவர் కాదు. நமக்காய் இன்றும் ஜீவிக்கிற தெய்வம். అతను మన కోసం ఇప్పుడు அவர் இன்றைக்கும் நமக்காய் ஜீவிக்கிறார். అతను ఇప్పుడును మనకు జీవిస్తాడు. எனக்காக ஜீவிக்கிறார். నా కోసం ప్రాణంతో ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. நெகேமியா నెగెమ్యా ஜெபிக்க தொடங்கினார். ప్రార్థించ என்ன ఆరంభించాడు. ஜெபம்? ఏం ప్రార్థన? ஆண்டவரே, దేవుడా, நான் இந்த மனிதனிடம் போய் நிற்க போகிறேன். నే ఈ మనిషి దగ్గర పోయి నిలిపోతాను. யார் அந்த மனிதன்? ఎవరా మనిషి? சாதாரண நபர் அல்ல, సాధారణంగా కాదు, ராஜா. రాజా. ராஜாவுக்கு முன்னால் நான் நிற்க போகிறேன். రాజాకు ముందు పోయి నిలిపోతాను. ராஜாவிடம் நான் சில அனுமதி கேட்க போகிறேன். రాజా దగ్గర కొన్ని పర్మిషన్లు అడగపోతాను. ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும். రాజా, దేవుడా నాకు కొంచెం దిగండి. ஆமென். அவனுடைய ஜெபம் వాన ప్రార్థన ராஜாவிடம் இன்னும் கேட்கல, రాజా దగ్గర ఇంకా అడగలేదు. போகிறதற்கு முன்பாகவே அவன் ஜெபிக்கிறான். అతని దగ్గర పోయేదానికి ముందే ప్రార్థిస్తాడు. ஆண்டவரே, దేవుడా, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி ఈ పొద్దు నీ గులామాని మనిషి కార్యాన్ని చేయవడిచి இந்த మనుషனுக்கு முன்பாக ఈ మనిషికి ముందుగా எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று ஜெபம் செய்தார். నాకు దయ చూపించాలని నాకు దిగండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஒரு காரியத்துக்காய் போகிறான், అప్పుడు కార్యాని కోసం పోతాడు. ஒரு காரியத்தை செய்வதற்காய் அனுமதி வாங்க போகிறான். ఒక కార్యం చేసేదానికి పర్మిషన్ అడగపోతాడు. அந்த அனுமதிக்கு முன்பாகவும் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான். పర్మిషన్ కు ముందును ఒక ప్రార్థన చేస్తాడు. ஏனென்றால் ఏలంటే ராஜா எனக்கு அனுமதி தரணும். రాజా నాకు పర్మిషన్ ఇయ్యాల. கட்டுறது இரண்டாவது, కట్టేది అప్పుడు. முதல்ல எனக்கு இந்த அரண்மனையில் அனுமதி கிடைக்க வேண்டும். అప్పుడు నాకు ఈ అన్మనలో నాకు పర్మిషన్ దొరకాల. அல்லேலூயா. హల్లెలూయా. 8வது வாக்கியம் வாசி, 2வது அதிகாரம் 4வது வாக்கியம். பாருங்க, ராஜா கிட்ட போய் நிற்கிறார். చూడండి, రాజా దగ్గర పోయి నిలుస్తాడు. ராஜாவுக்கு இவனை பார்த்த உடனே ஒரு டவுட் வருது, என்ன ரொம்ப துக்கமா இருக்கிறிய? రాజా వీడిని చూస్తేనే కొంచెం డౌట్ వస్తాయి, యాళ్ళు దుఃఖంగా ఉండవు. ஆமென். நாம என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்று மூஞ்சி காட்டி கொடுத்துரும். మనం ఎట్లా ఉండామనేసి మన ముఖంలో తెలుసును. இல்லையா? అవును. ஆமாவா இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், நல்லா தெரியுது. మన ముఖంలో మన దుఃఖం ఏమని ஆமென். తెలుసు. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நல்லா தெரியுது. బాగా తెలుస్తాయి. ஆமென். ఆమేన్. இதே போல ఇదే తర நெகேமியா ராஜாவுகிட்ட முன்ன போய் நிற்கிறார். నెగెమ్యా రాజా ముందు పోయి నిలుస్తాడు. ஏன்னா நெகேமியாவை இதுவரை ராஜா இப்படி துக்க முகத்தோடு பார்த்ததே இல்லை. ఎలాంటి నెగెమ్యాని రాజా దుఃఖంతో ఇతని చూసింది లేదు ఇంతవరకు. ராஜா சொல்றாரு, நெகேமியாவை என்ன பிரச்சனை? நெகேமியா- உன் முகம் கொஞ்சம் துக்கமா இருக்கே இன்னைக்கு. నెగెమ్యా నీకు ఏం సమస్య? నీ ముఖం దుఃఖంగా ఉండాయి. ஆமென். ஜெபம் பண்ணி ஒரு நிமிஷம். ஆமென். మేన్. கவனிங்க, இப்போ ராஜா நெகேமியாவை பார்த்து கேக்குறா, என்ன துக்கமா இருக்கு? రాజా నెగెమ్యాని చూసి అడుగుతాడు, ఏం నీకు దుఃఖము? ஆமென். ఆమేన్. இப்போ உடனே இவன் ராஜாவை வாழ்த்த தொடங்குகிறான். அதுதான் மரபு. నెగెమ్యా రాజాని ఇది చేస్తాడు. இப்ப ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? రాజా అడుగుతాడు, నీకు ఇప్పుడు ఏం நீ కావాలా? கேட்கிற காரியம் என்ன? నువ్వు అడిగే కార్యమేమి? ஆமென். ఆమేన్. நெகேமியா என்ன சொல்றார், என்ன செய்யறாரு பாருங்க. அந்த கேப்ல அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாய், ఆ కార్యానికి చేసేదానికి ముందు, தனக்கு என்ன வேண்டும் என்று ராஜாவுக்கு சொல்லுவதற்கு முன்பாய், తనకు ఏం కావాలని రాజాకు చెప్పేదానికి மீண்டும் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். పరలోక దేవుని చూసి ప్రార్థిస్తాడు. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். అప్పుడు రాజా వాడిని చూసి, నువ్వు అడిగే కార్యం ఏమంటే, அப்பொழுது நான் అప్పుడు பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, పరలోక దేవుని చూసి ప్రార్థిస్తాడు. ஆமென். ఆమేన్. அப்போ అప్పుడు
அனுமதி கேட்க போகிறதுக்கு முன்பும் ஜெபம், పర్మిషన్ అడిగేదానికి ముందును ప్రార్థన, ராஜாவிடம் என்ன அனுமதி என்று சொல்லுவதற்கு முன்பும் ஜெபம். రాజా దగ్గర పోయి ఏం చెప్పాలనే దానికి ముందు ప్రార్థన. என்ன நடந்தது தெரியுமா? ఏం జరిగింది இந்த తెలుసా? ஜெபம் தான். ఈ ప్రార్థన 8வது வாக்கியத்துல கடைசி சென்டென்ஸ் வாசிக்கும் போது என் தேவனுடைய தயவுள்ள கரம் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எவைகளை? రాజా దాని నాకు చెప్పాడు. நெகேமியா ராஜாவிடம் கேட்ட கொண்டவைகளை ராஜா கட்டளையிடுகிறார். నెగెమియా రాజా దగ్గర అడిగిన దాన్ని అతను వానికి ఇస్తాడు. ఆమేన్, ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம வாழ்க்கையில் இது பிரயோஜனப்படுமா? మన జీవితంలో ఇది ప్రయోజనం అవునా? பிரயோஜனப்படும். అవును. நம்முடைய காரியங்களுக்காய் ஒரு இடத்துக்கு போகிறோம், మన కార్యాల కోసం ఒక జాగాకు పోతాము, ஏதோ ஒரு காரியத்துக்கு அப்ளிகேஷன் கொடுக்கிறோம், ఒక కార్యానికి కోసం అప్లికేషన్ వేస్తాము, இன்டர்வியூக்கு எழுதி போடுகிறோம், ரெஸ்யூம் அனுப்புகிறோம். ఇంటర్వ్యూకి రెస్యూమ్ పంపుతాము. ஆமென். ఆమేన్. என்ன செய்தாலும் ஜெபிங்க. ఏం చేస్తానో ప్రార్థించండి. ஆமென். ఆమేన్. நம்ம கெட்ட பழக்கமே మన సెడ్ అభ్యాసం, ரெஸ்யூம் வச்சு நம்ம ஜெபிக்க மாட்டோம். ரெஸ்யூம் வச்சு யார்கிட்டயாவது ஜெபிக்க சொல்லுவோம். రెస్యూమ్ పెట్టుకొని మనం ప్రార్థించము, వేరే ఎవరి దగ్గర పోతాం ప్రార్థించండి అని. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த சிலுவை நீரே வச்சுக்கொள்ளும். ఈ సిలువ నువ్వే పెట్టుకోండి. ஆமென். ఆమేన్. இந்த சிலுவை నువ్వే పెట్టుకో. நீரே பிடித்துக் கொள்ளும். ஆமென். ఆమేన్. ஜெபிங்க. ప్రార్థించండి. ஆமென். உங்க காரியங்களுக்காய் நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. ఈ కార్యాల కోసం మీరు ప్రార్థించండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்காக ஊழியக்காரரை கூப்பிட கூடாது என்றல்ல, దానికోసం சரியாய் புரிந்து కాదు, கொள்ளணும். ஆமென், సరిగా అర్థం హల్లెలూయా. చేసుకోవాలి. హల్లెలూయా. நம்முடைய சில காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறினோம் என்றால் మన కొన్ని కార్యాలకు మనం ప్రార్థన చేసేదానికి అవుతాయంటే நாம் அதிசயங்களை பார்ப்போம். దాని అద్భుతాల అతిశయాలు, ஒரு வேலை எடுக்கிறதுக்கு போறீங்க, ఒక పని ఎత్తేదానికి పోతాము, இல்ல ஒரு கடை, ఒక అంగడి, ஏதோ ஒண்ணு உங்க காரியங்கள், ఏదో ఒక ఒకటి మీ அது కార్యాలు, போகிறதுக்கு முன்ன ஜெபிங்க. దానికి పోయేదానికి ముందు ప్రార్థించండి. ஏதோ ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் அந்த அதிகாரியை பார்க்க போறேன், அந்த அதிகாரிக்கு பார்வையில எனக்கு இரக்கம் கிடைக்கணும். ఎవరో మనిషిని చూడపోతామంటే మనిషికి ముందు చూసేదానికి ముందు మనం ప్రార్థించుకొని చూడాలా. ஆமென், మనకు సహాయం హల్లెలూయా, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த அதிகாரி ஒருவேளை RSS காரனாவை இருந்தாலுமே ஆண்டவர் மாத்துவார். ఆ మంచి ఒకవేళ మనకు విరోధమైన మనిషి ఉంటేనే మనకు ఆశీర్వాదాలు దొరుకును. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு மேகசினுக்காய் பர்மிஷன் எழுதி போட்டார். అగస్టిన్ జబకుమార్ ఒక కార్యాని కోసం రాసేశాడు. ஆமென். ఆమేన్. அதுல 3 ஆப்ஷன். దాంట్లో 3 ஆப்ஷன் 1 ఆప్షన్ 1 யுத்த சத்தம், యుద్ధము శబ్దము, ஆப்ஷன் 2 ఆప్షన్ 2 யுத்த சத்தம், యుక్త శబ్దము, ஆப்ஷன் 3 ఆప్షన్ 3 யுத்த சத்தம். యుక్త శబ్దము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இத பார்க்கிறவனுக்கு எரிச்சல் வருமா வராதா? దీన్ని చూసేవానికి మంట వచ్చినా లేదా? வருமா வராதா? ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா அவர் மாத்துறதா இல்ல. అవుతేనా అతను ఆ మాటల్ని మార్చేది లేదు. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఎలాంటే தேவ சமூகத்திலிருந்து அவர் தீர்மானித்து விட்டார். దేవుని సమూహాల నుంచి ఆత్మ తీర్మానం ఎత్తుకున్నాడు. இனி அதிகாரி அந்த அப்ளிகேஷனை வாங்கி படிக்கிற அதிகாரி நீ யாரா இருந்தாலும் ఆ దాని తీసి చదివేది எனக்கு இதுதான் வேணும். నాకు ఇదిదా కావాలా. ஆமென். ఆమేన్. அதே போல అదే நீங்க తర ஒரு தண்ணி கனெக்ஷனுக்கோ ఒక నీళ్ళ కనెక్షన్ కో ஒரு கரண்டுக்கோ ఒక కరెంట్ எதுவா இருக்கட்டும், ఏదిగా ఉన్ని. ஆமென், ఆమేన్. நீங்க போகிறதுக்கு முன்ன ஜெபம் பண்ணணும். మీరు పోయేదానికి ముందు ప్రార్థించండి. ஆண்டவரே, இந்த அதிகாரியை பார்க்க போறோம். దేవుడై మనిషినే చూడపోతాను. ஆமென். சில வேளைகளில் சில இந்த வீடெல்லாம் எழுதி போடுவோம் இல்லையா? కొన్ని కార్యాలంతా మనం రాసేస్తాము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. எதுவா இருந்தாலும் ఏదిగా అంటేనో ஆமென், போடுறதுக்கு முன்ன ஜெபிங்க. పోయేదానికి ముందు ஒரு ప్రార్థించండి. அதிகாரியை பார்க்க போறீங்களா, ஜெபிச்சிட்டு போங்க. ఒక అధికారిని చూడపోతామంటే ప్రార్థించుకోండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க நினைக்கலாம் அந்த அதிகாரி சரியில்லைன்னு, మీరు తలచిన ఆ అధికారి సరిలేదు. ஆனா நீங்க ஜெபிச்சிட்டு போனீங்கன்னா அந்த அதிகாரி தான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி தருவார். మీరు ప్రార్థించేదని ప్రార్థించుకొని పోతారంటే ఆ అధికారి దా మీకు మంచిది ஏன்னா చేస్తాడు. ஜெபிக்கிற பிள்ளையுடைய காரியம் கை
கூடி வர பண்ணுவார். ఏలంటే ప్రార్థన చేసే బిడ్డలు కార్యాలు సేల్కి వచ్చును. మనకు நெகேமியா నెగెమియా ஒரு அடிமையாய் பானபாத்திரக்காரனா இருந்தாலும் గులాముగా రాజాకు அவனுடைய ஜெபம் వాని ప్రార్థన ராஜாவுடைய கண்களில் இரக்கம் கிடைத்து அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கட்டளையிட்டார். ఏలంటే రాజా కన్నులో వానికి దయా సిక్కి వాడు అడిగిన అన్ని కార్యాల్లో కావాల్సింది అతను ఇచ్చాడు. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதிகாரிகள் உங்க தேவைகளை கட்டளையிடணுமா? అధికారులు మీకు కావాల్సింది ఇయ్యాలనా? அதிகாரிகள் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி தரணுமா? అధికారులు మీకు పనులు శాంక్షన్ చేసి ఇయ్యాలనా? ஜெபத்தோட போங்க. ప్రార్థనతో పండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஜெபம் முக்கியம். ప్రార్థన ముఖ్యము. நெகேமியா ஜெபிக்கிறார். నెగెమియా ప్రార్థిస్తాడు. 2:8 వాసిக்கும் போது அவர் கேட்டவையை எல்லாம் ராஜா கொடுத்தார். 2:8లో మనం చదువుతాము, అతను అడిగిన దాని అన్ని రాజా వానికి ఇచ్చాడు. ஹalleluya. హల్లెలూయా. 4ஆம் அதிகாரத்துக்குள் போகலாம். 4వ అధికారానికి పోతాము. 4ஆம் அதிகாரம். 4వ అధికారము. வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. నెగెమియా 4 అధికారము. இப்ப வேலை ஆரம்பிச்சாச்சு. పని స్టార్ట్ అయ్యింది. ரொம்ப ஆவலா ஜனங்கள் வேலை செய்றாங்க. నిండా దాగంతో పని చేస్తారు. 6வது வாக்கியம். 6వ వాక్యము. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தார்கள். ஆமென். ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை செய்றாங்க. వాళ్ళు నిండా ఇంట్రెస్ట్ గా పని చేస్తా ఉంటారు. இப்போ ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. ఇప్పుడు కార్యమాడి జరుగుతాయి. இவங்க இன்ட்ரெஸ்டா வேலை செய்றாங்க. వీళ్ళు ఇంట్రెస్ట్ గా పని చేస్తారు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే இவர்கள் வேலை செய்வதை பார்த்து சில பேர் நிந்திக்கிறார்கள். వీళ్ళు చేసే పనిని చూసి కొందరు నిందనిస్తారు. 2:3 வாசிங்க. 4:2-3. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட சுட்டரிக்கப்பட்ட அந்த ஆலயத்தின் சுவர்களின் கல்லுகளுக்கு இவர்களால் ஜீவன் கொடுக்க முடியுமோ? சொன்னான். அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால். ஆமென். ఆమేన్. பாருங்க, చూడండి, ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை செய்றாங்க. బాగా ఇంట్రెస్ట్ గా వీళ్ళు పని చేస్తా ఉంటారు. ஆமென். ఆమేన్. இப்பொழுது நிந்தையான அவமான வார்த்தைகள், ఇప్పుడు నిందనలైన అవమానాలైన మాటలు. ஆமென். ఆమేన్. இத பார்த்து நெகேமியா மீண்டும் ஜெபிக்கிறார். దీని వాళ్ళ మాటలని చూసి ஏன்னா மனமடிவுக்கு உட்படுகிறார்கள் ஜனங்கள். ఏలంటే తన మనసులో వాళ్ళు వేదనలు పడతారు దాని నుంచి. ஆமென். ఆమేన్. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது, మీరు కార్యాన్ని చేసినప్పుడు மனமடிவை உண்டாக்குகிற சம்பவங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது நடக்கலாம். మీరు చేసే కార్యాలని చేయకుండా ఉండే కొన్ని మాటలు మీకు అడ్డు వచ్చును. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு இடத்துல ஒரு கடையை போடுறீங்க. ఒక జాగాలో ఒక అంగడి వేస్తాము. அது வரைக்கும் அந்த ஏரியாவுல கடையே இல்ல. అది వరకు ఆ ఏరియాలో యా అంగడి లేదు. நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. మీరు ఆరంభించినారు. 10 உங்களை என்கரேஜ் பண்ண ஒருத்தன் வரமாட்டான். మిమ్మల్ని ఎంకరేజ్ బాగా చేయండి అని ఎవడు 10 பேர் பாக்குறான்னா 10 பேர் சொல்லுவான், இங்கயா போட்ட கடைய. 10 జనాలు మిమ్మల్ని చూస్తారంటే 10 జనాలు 10 మాటలు చెప్తారు. இங்க போய் போட்டீங்களா, ఇక్కడ పోయి వేస్తురా. ஆமென். ఆమేన్. நம்ம என்ன செய்துருவோம்? మనం ఏం చేస్తాము? 3 நாள் சோர்ந்து போயிருவோம். 3 దినాల్లో అయ్యో మన ఏంటి என்ன காரியம்? ఏ కారణము? மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை மனமடிவு உண்டாக்கும். మనిషి ఒక మాటలు మన మనసుని మార్చును. ஆனால் அந்த மனமடிவு உண்டாக்கிய போதும் ఆ మనసు మార్చేదే நெகேமியா ஜெபத்தை விடவில்லை. నెగెమియా ప్రార్థన నుడిలేదు. ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. பக்கத்துல கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, யார் உன்னை மனமடிவாக்கினாலும், ఎవరు నీ మనసుని మారుస్తేనో, யார் உனக்கு மனமடிவு உண்டாக்கும்படி பேசினாலும், ఎవరు నీ మనసు బాధపడేతర ஜெபத்தை మాట్లాడేనో விட்டுறாதீங்க. ప్రార్థనని ఉడెద్దు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. காரியம் கைகூடும். కార్యాలు మిస్ అయ్యకొచ్చును. ரிசல்ட் எனக்கு தெரியும். రిజల్ట్ నాకు తెలుసును. காரியம் கைகூடும். కార్యాలు చేయకొచ్చును. அப்புறம் இடையில என்ன நடந்தா என்ன பிரச்சனை? అప్పుడు మధ్యలో ఏం జరిగితేనో నాకేమి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. புரியுதா?
ரிசல்ட் எனக்கு தெரியும், என் காரியம் கைகூடும். రిజల్ట్ నాకు తెలుసు, నా కార్యాలు నాకు ஆனால் అవుతాయి. இடையில் இப்பொழுது தோபியா வருகிறான், மனமடிவு உண்டாக்குகிறான். మధ్యలో తోబియా అనేవాడు వస్తాడు, మనసులో చెడుపుతాడు. ஆமென். அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள், వాళ్ళ స్నేహితులు వస్తారు, மனமடிவு உண்டாக்குகிறார்கள், మనసుకు బాధపడతారు. ஆமென். ఆమేన్. இதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். దీని నుంచి మనం చూస్తాం. ஏன்னா நெகேமியாவுக்கு தெரியும், காரியம் ஆண்டவரால் கைகூடி வர பண்ணி இருக்கிறார். ఏలంటే నగేమాకు తెలుసు, దేవుడు కార్యాలు సైకి రావాల్సిన చేసిండాడు. ஆமென். நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும், మీరు చేసే కార్యాలు పని. ஆமென். ஒரு இடத்தை வாங்குறதுக்கு முயற்சி செய்றீங்களா? ఒక జాగా తీసేదానికి మీరు, ஒரு வீட்டுக்கு முயற்சி செய்றீங்களா? ఒక ఇల్లుకు మీరు, ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு முயற்சி செய்றீங்களா? బిజినెస్ ఆరంభించేదానికి మీరు చేస్తారా? இன்டர்வியூ மாத்தி மாத்தி அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? ఇంటర్వ్యూని మార్చి అటెండ్ చేస్తారా? சோர்ந்து போகாதீங்க. చూస్తావద్దండి. ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். దేవుడు కార్యాలు సైకి రావాల్సి చేస్తాడు. உங்கள் வீட்டு காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். మీ ఇంటి కార్యాలని దేవుడు ఆశీర్వదిస్తాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஜெபிக்க மறந்துடாதீங்க. ప్రార్థించేదానికి మరికూడదు. நம்முடைய ஜெபம், మన ప్రార్థన, எந்த தொபியா, எத்தனை தொபியாக்கள் வந்து நம்மை நிராசையில் கொண்டு போனாலும், ఎన్ని తోబియాలు మన మనసుకు నిరాశలు తీసుకొస్తాను, நான் சோர்ந்து போகாமல், నేను సుస్తవకుండా, என் வாழ்க்கையில நான் சோர்ந்து போகாமல், నా జీవితంలో నేను సుస్తవకుండా, என் ஜெபத்தை நான் மாற்றி விடாமல், నా ప్రార్థన నేను మార్చకుండా, தொடர்ந்து நான் ஜெபிக்கிறவனாய் இருந்தால், కంటిన్యూగా నేను ప్రార్థన చేసేవాడు ఉంటే, ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. என்ன நடக்கும்? ఏం జరుగును? 5வது வாக்கியம் வாசிங்க. ஆ, ம், ம், ஆ, கட்டுகிறவர்களுக்கு, ஆ, பாருங்க, ஆமென். ஆமென். உற்சாகமா வேலை செய்றாங்க. వాళ్ళు సంతోషంగా పని చేస్తారు. ஆனா இந்த தொபியாவும் இவனுடைய ஜனங்களும் வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு சொன்னபோது, అయితే తోబియా అనే మనిషి వాని మనసులో వచ్చి మాటలు చెప్పినప్పుడు சோர்ந்து போயிட்டாங்க. వాళ్ళు సుస్తైపోయారు. ஆமென். ఆమేన్. நம்மால இத கட்டி முடிக்க முடியுமோ? మన మనుషుల వల్ల కట్టి అవునవును. ஏன்னா அவன் சொல்றான், என்னடா கட்டுறீங்க, என்னடா கல்லு வைக்கிறீங்க, ஒரு நரி ஏறி போனா என்ன செய்துரும், உன் அலங்க இடிந்து விழுந்துரும். ఏమరా గోడల మీద రాళ్ళు పెడతారు, మీరు ఆ రాళ్ళు ఒక గుంతనకి ఎక్కి దిగితే, அப்ப கட்டுறவன் யோசிக்கிறான், என்னடா அவ்வளவு மோசமாடா கட்டுறோம். కట్టేవాడు తలుస్తాడు, ఇంత మోసంగానే మనం పని చేస్తా ఉంటాం. அப்ப நம்மால అప్పుడు మన వల్ల கட்ட முடியாது, కట్టనవదు, இது வேலைக்கு ஆகாது. ఇది పనికి అవదు. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే நெகேமியா ஜெபத்தை விடவில்லை. నెగేమియా ప్రార్థనని ఉడిలేదు. ஹalleluya. హల్లెలూయా. 9வது வாக்கியம். 9వ వాక్యము. ஆ, ஹalleluya. Hallelujah. நல்ல அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருந்தா அண்டர்லைன் இத பண்ணுங்க. దీని చేయండి అండర్లైన్. ஆனாலும் நாங்கள் మేము எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினோம். మా దేవుని చూసి మేము జెబిస్తాము. ஆமென். ஆமென். என்ன நடக்கட்டும், ఏమన జరగని, மனமடி உண்டாக்கி இருக்கிறார்கள். మనసు బాధలు చేశారు. நீங்க எல்லாம் இத கட்டி எழுப்பிட மாட்டீங்கன்னு சொல்றாங்க. మీరంతా దీన్ని కట్టి లేపన అవదని என்னடா చెప్తారు. பெருசா கட்டிர போறீங்க? ఏమి పెద్దదిగా మీరు కట్టబోయి, நீங்க கட்டுறத ஒரு நரி ஓடுனா போதும், மதில் இடிந்து விழும். మీరు కట్టేదని నక్క ఎక్కి దిగితే పడిపోవు. இந்த சுட்டரிக்கப்பட்ட கல்லுகளுக்கு உங்களால் ஜீவன் கொடுக்க முடியாது. ఈ అగ్గి పెట్టిన రాళ్ళకు మీ వల్ల జీవన இந்த மதில்களுக்கு நீங்கள் ஜீவன் கொடுக்க முடியாது. ఈ గోళ్ళకు మీరు ప్రాణాన్ని ఈయన కాదు. இவ்வளவு நிந்தையான பேச்சுக்கள், ఇంత నిందనలైన మాటలు இவைகளின் மத்தியிலும் దీని మధ్యలోనో நெகேமியா சொல்லுகிறான், ஆனாலும் நாங்கள் నెగేమియా చెప్తాడు, எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் మా பண்ணினோம். దేవుని చూసి ప్రార్థిస్తాము. ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் ఏమి జరుగుతేనో கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. కర్తరును చూసి ప్రార్థించండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஸ்தேவான் உயிரே போகும்போதும் స్తేఫాను తన ప్రాణమే పోయినప్పుడు కూడా என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். జపం చేశాడు. ஆமென். ఆమేన్. நமக்கு சாதாரண ஒரு தலைவலி வந்தாலே సాధారణంగా ఒక తలకాయ నొప్పి వస్తేనే சுருண்டு படுத்துறோம். అట్లే మనం చూస్తాయి అనుకుంటాము. அட பாப்பா, நாளைக்கு பண்ணிக்கலாம். ప్రార్థన కావున రేపు చేసుకుంటాము. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, చెయ్యి ఆడిపించి చెప్పండి, என்ன நடந்தாலும் ఏం జరిగితేనో விட மாட்டேன், ఉడిను ஜெபிப்பேன். ప్రార్థిస్తును. ஆமென். ఆమేన్. மாமியாரை விட மாட்டேன்னு இல்ல. అత్త ఉడినంటిందే. ஆமென். ఆమేన్. நான் ஜெபிப்பேன், నేను ప్రార్థిస్తును. ஜெபிப்பேன்.
ప్రార్థిస్తున్నాను. ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், ఎలాంటి నాకు ఒకటి తెలుసును, என் காரியம் கைகூடும். నా కార్యం జయమవును. நம்பிக்கையுள்ள பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్ ஆமென். హల్లెలూయా. எங்கள் பரலோக தேவன் எங்கள் காரியங்களை வாய்க்க ఆ பண்ணுவார். పరలోక దేవుడు మా కార్యాల్ని మాకు జయంగా మారుస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எஸ்தரின் புத்தகம் ఎస్తర్ పుస్తకము 4:16 வாசிக்கும் போது 4:16 చదువుతాము. ఎస్తర్ எஸ்தர் 4:16 4:16 யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து 3 நாள் ஆ ஆ ஆ ஆ ஆ பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. நம்ம எஸ்தரை குறித்து ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம். మనం ఎస్తర్ని గురించి దీనికి ముందే మనం చూసిండాం మాటలు. அவளுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது என்ன? ఆ అమ్మ జయానికి వెనుక ఉండేది ఏమి? அன்னைக்கே சொன்னேன், అబద్ధే చెప్పాము. வஸ்தி செய்த அதே தவறை தான் எஸ்தரும் செய்கிறாள். వస్తి చేసిన అదే కార్యం దా ఆ ఎస్తర్ను చేస్తాయి. ஆமென். ஆமா. ஆனா வஸ்திக்கு கிடைக்காத அந்த இரக்கம் వస్తికి దొరకన ఆ దయ அகாஸ்வேரு ராஜாவுக்கு అగస్వేర్ రాజాకు இந்த எஸ்தருக்கு கிடைக்கிறது. ఈ ఎస్తర్కు దొరుకుతాయి. ஆமென். ఆమేన్. இதற்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு. దీనికి వెనుక ఒక కార్యం ఉంది. ஆமென். ఆమేన్. அவர்களுடைய 3 நாள் ஜெபம். వాళ్ళు 3 దినాలు ప్రార్థన. ஆமென். ఆమేన్. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார், ఒక సేవకుడు ఈ తర చెప్తాడు, தாவீது கோலியாத்தை அடிக்க போகும்போது எத்தனை கல் எடுத்தான்? గోలియాదిని కొట్టేదానికి పోయిక ముందు ఎన్ని రాళ్ళు ఎత్తాడు? 5 கல்லு. 5 రాళ్ళు. அடிச்சது எத்தனை? முதல் கல்லு தான். ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார், ఒక మంచి సేవకుడు ఈ తర చెప్తాడు, அந்த சுருக்கு பையில இருந்து தாவீது ஒரு கல்லை எடுக்கும்போது ఆ పైలోంచి ఒక రాయి దావీదు ఎత్తినప్పుడు மீதி 4 கல்லும் உள்ள இருந்து ஜெபம் பண்ணுச்சான். మళ్ళా 4 రాళ్ళు ఒక రాయి కోసం ప్రార్థన చేస్తా ఉండంట. ஆமென் ఆమేన్. என்ன அருமை இல்ல? ఎంత మంచిది. ஆமென் ఆమేన్ ஆமென். ఆమేన్. ஏன்னா ఎలంటే வச்ச குறி தப்ப கூடாது. చెప్పే గురి తప్పకూడదు. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. ஒருத்தன் யுத்தத்துக்கு போறான், நம்முடைய சகோதரன். ఒకడు యుద్ధానికి మన సహోదరుడు పోతాడంటే 5 பேரும் ஒன்னிச்சு இருந்தோம், 5 ఒకటి సేరి சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். చేసి ప్రార్థిస్తా ఉంటాం. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபித்தது போல పౌలు శీలాను జైల్లో தாவீதின் ప్రార్థించారు. சுருக்கு பைக்குள்ள 5 கல்லு ஜெபம் பண்ணுது. దావీదు బ్యాగ్ లో ఉండే 5 రాళ్ళు ఒకటి இப்ப ஒரு ஆள் அதுல இருந்து ரிலீஸ் ஆகுது. దాంట్లో నుంచి ఒకటి బయట వస్తుంది. தாவீது தன்னுடைய கையில் அதை எடுக்கிறான். దావీదు తన చేతిలో దాన్ని இப்ப ఎత్తుతాడు. மீதி 4 பேரும் மீண்டும் கோத்து பிடிக்கிறாங்க. మళ్ళా 4 రాళ్ళు తనని எங்க పెడతారు. சகோதரன் போறான் வெளியில, మా సహోదరుడు బయట పోతాడు, யுத்தத்துக்கு போகிறான். యుద్ధానికి పోతాడు. அவன் தோற்க கூடாது, వాడు సోలకూడదు, அவன் தோற்க கூடாது. వాడు సోలకూడదు. எதிரி நிற்கிறவன் எவன் எங்களுக்கு தெரியாது. ఎదురులో నిలిచేవాడు ఎవడని నాకు తెలీదు. ஏய் கல்லுக்கு தெரியாது நீ கோலியாத்து, రాయికి తెలీదు నువ్వు గోలియాత్ நீ అని. 7 அடி உயரம் உள்ளவன். నువ్వు ఎంత పెద్ద పెద్ద మగోడుగా ఉంటాను. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. எதிராளியை குறித்து அவனுக்கு தெரியாது, ఎదురిని గురించి వానికి ஆனா తెలీదు. எங்க சகோதரன் தோற்க கூடாது. వాడు నా సహోదరుడు సోలకూడదు. 4 பேர் உள்ள இருந்து ஜெபித்தார்களாம். 4 జనాలు లోపల నుంచి ప్రార్థించారంట. ஆமென். யுத்தத்திற்கு போன ஒரே ஆள் యుద్ధానికి పోయినోడు ఒకడే ஒரே ஷாட்ல வீழ்த்தினான். ఒకే దెబ్బలో చంపాడు. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, ஒரு ஆள் ஒரு காரியத்திற்காய் போகும்போது ఒక మంచి కార్యాని కోసం పోయినప్పుడు வீட்டுல சீரியல் பார்த்துட்டு இருந்து என்ன நடக்காது மகளே. ఇంట్లో సీరియల్ చూసుకొని ఉంటే జరగదు కూతురా. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. நம்ம என்ன செய்யணும்? మనం ఏం చేయాలా? என் புள்ள இன்டர்வியூக்கு போயிருக்கு, నా బిడ్డ ఇంటర్వ్యూకి పోయిండే, என் புள்ள இன்டர்வியூக்கு போயிருக்கு, నా బిడ్డ ఇంటర్వ్యూకి పోయిండే. வீட்ல இருந்து ஜெபிக்க தொடங்கணும். ఇంట్లో నుంచి నువ్వు ప్రార్థన చేయాలా? ஆண்டவரே, దేవుడా, அந்த அதிகாரியுடைய பார்வையில ఆ అధికారి సూపులో என் பிள்ளைக்கு ஒரு இரக்கம் నా கிடைக்கணும், బిడ్డకు దయా సిక్కల్లా, என் பிள்ளைக்கு இந்த வேலை నా கிடைக்கணும். బిడ్డకి పని సిక్కల్లా. ఆమేన్ ஆமென். ఆమేన్. ஜெபிக்கிற குடும்பத்துல காரியம் வாய்க்கும், ప్రార్థించే కుటుంబాల్లో కార్యాలు జయమవును. ஜெபிக்கிற குடும்பத்துல காரியம் கைகூடும். ప్రార్థించే కుటుంబాల్లో కార్యాలు చేయకొచ్చును. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அடுத்தவன் குடும்பத்தை பற்றி குறையும் சொல்லிக்கிட்டு, ఇంకొక కుటుంబాన్ని తప్పులు చెప్పుకొని, அடுத்த குடும்பத்து கதையை பேசிக்கிட்டு ఇంకొక కుటుంబాలు కథలు మాట్లాడుకొని நாள் கடத்தாதுங்க.
దినాలు తోయొద్దండి. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் கைகூட வேண்டும் మీ என்றால் కుటుంబ కార్యాలకు செயல் రావాలంటే உங்க குடும்பம் ஜெபிக்கணும். మీ కుటుంబాలు உங்க ప్రార్థించాలా? குடும்பம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். మీ కుటుంబాలు ప్రార్థించేవాళ్ళుగా ఉండాలా? அல்லேலூயா. 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 ஜெபிக்கிற குடும்பத்துல காரியம் கைகூடும். ప్రార్థించే కుటుంబాల్లో செயல் కార్యాలు వచ్చును. ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. விசுவாசம் உள்ள பிள்ளைங்க. ఆమేన్. ஆமென். அல்லேலூயா. 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 இங்கு ఇక్కడ ஜனங்கள் மனமடிவாய் போகிறார்கள். జనాలు తన మనసు విడిచిపోతారు. தொபியாவும் அவனை சார்ந்த ஜனங்களும் அவர்களை இம்சைப்படுத்துகிறார்கள். తోబియా వాళ్ళ మనుషులు వాళ్ళకి హింసలు ఇస్తారు, కష్టాలు, நிந்திக்கிறார்கள். నిందలిస్తారు. ஆனால் అవుతే நெகேமியா விடுவதாயில்லை. నెగేమియా విడిచే మాదిరి లేదు. நெகேமியா ஜெபிக்க தொடங்கினார். నెగేమియా ప్రార్థన చేసేదానికి ఆరంభించాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. 6:16 வாசிங்க. నెగేమియా 6:16 చదువుతాము. ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా చెప్పండి. ஆமென். ఆమేన్. யார் என்ன சொன்னாலும், ఎవరు ఏమి చెప్తేనో, யார் என்னை நிந்தித்தாலும், ఎవరు ఏమి నిందిస్తేనో, எங்களை யார் வேண்டுமானால் எது வேண்டுமானாலும் சொன்னாலும், నన్ను ఎవరు ఏం కావాలన్నా நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள், మేము ప్రార్థించే நாங்கள் ஜெபிப்போம். మేము జెబిస్తాము. எங்கள் தேவன் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். దేవుడు మా కార్యాలు మాకు శైలో ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமான் எவ்வளவோ சதி திட்டம் போட்டான். ఆమాను ఎంతనో వాళ్ళకు తిట్టాలి. ஹalleluya. எஸ்தர் விடுவதாயில்லை. ఎస్తర్ ఇడిచే మరలేదు. தன்னுடைய ஜனங்களோடு ஜெபிக்க சொன்னாள். తన జనాలతో நான் ప్రార్థన செத்தாலும் பரவாயில்லை, ராஜாவுக்கு முன்னால் நான் போகிறேன். నే సస్తేన పర్వాలేదు, రాజాకు ముందు నే పోతా. ஹalleluya. அவள் போனாள். ఆ అమ్మ పోయింది. 5:13 எஸ்தர் 5:1-3. ఎస్తర్ 5:1-3. ஆ ஆ ஆ ஆ எதிராக வந்து நின்றாள். ஆ ஆ ம் ஆ தயை கிடைத்ததினால் ஆ ஆ ஸ்தோத்திரம். ஆ தொட்டாள். ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. காரியம் కార్యము வாய்க்க பண்ணி விட்டார். ఆ అమ్మకు చేసేయింది. ஏன்னா ராஜா செங்கோலை நீட்டினாலே முடிஞ்சு போச்சு. రాజా ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ఓకే అయిపోయిందంట. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஜெபிக்கிற ஒரு வீட்டில், ప్రార్థించే ఒక ఇంట్లో, ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தில் ప్రార్థించే ఒక కుటుంబంలో ஒரு காரியம் கைகூடி வர பண்ணுவதற்கு விரோதமாய் எவன் எந்த சதி திட்டம் செய்தாலும் உன் குடும்ப காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ఎవరు నీ కుటుంబ కార్యాలను చెడిపేదానికి చూస్తేనో అప్పుడు దేవుడు నీ కార్యాలను யார் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், ఎవరు ఎంత నీకు విరోధంగా చేస్తే, அல்லேலூயா, హల్లెలూయా, எவ்வளவு உனக்கு மந்திரங்கள் செய்தாலும், ఎంత మంత్రాలు నీకు విరోధంగా చేస్తే, எவன் செய்வினை செய்துட்டு போகட்டும், యా కార్యాలు చెడ్డది చేస్తే, அல்லேலூயா, హల్లెలూయా, ஆண்டவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். దేవుడు నీ కార్యాన్ని చేస్తుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. 10 ரூபாய்க்கு கடுகும், 10 రూపాయలకు సాసులు, 10 ரூபாய்க்கு எலுமிச்சம்பழமும் 10 రూపాయలకు నిమ్మ ஏய், పండు என் காரியத்தை தடுக்க முடியாது. నా కార్యాలని అడ్డేయను కాదు. ఆమేన్. ஆமென். ఆమేన్. நல்ல ஒரு ஆமென் வர மாட்டேங்குது. ఆమేన్. அப்படி வரணும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அஞ்சறிவுள்ள பூனை, 5 అరువులు ఉండే పిల్లి, அல்லேலூயா, హల్లెలూయా, என் குறுக்கே போவதால் నాకు అడ్డంగా పోయినప్పుడు என் காரியம் நடக்காமல் போகாது. నా కార్యం జరగకుండా అనేది పోదు. ஆமென். ఆమేన్. இன்னும் இருக்கு. ఇంకా ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. காலி குடத்தோடு வருகிற ஸ்திரீ, காலி குடத்தோட வருகிற ஸ்திரீ,
ఆ పంటి ఎత్తుకొని ఏమి లేని పంటి ఎత్తుకొని వచ్చే స్త్రీ எனக்கு முன்னே வருவதால் నాకు ముందు వచ్చినప్పుడు என் காரியம் தடைபடாது. నా కార్యాలు అడ్డుపడదు. அவ எங்கய்யா போவா? பைப் அந்த பக்கம் இருக்கு, அவ தண்ணி எடுக்க போறா. నీళ్ళు పైపు ఆపక ఉండాయంటే అది ఖాళీ. உன் வீடு இங்க இருக்கு, அவ என்ன பண்ணுவா? నీ ఇల్లు ఇక్కడ ఉండాయంటే అది ఏం చేస్తున్నాయమ్మ? ஏன் ஒரு லாஜிக் வேண்டாமா? பைப்பு அங்கதான் இருக்கு, లాజిక్ అనేది కాదా? உன் வீடு அங்க இருக்கு, నీ ఇల్లు అన్నీ ఉన్నాయి, పైపు அம்மா வீடு இங்க இருக்கு. ఆ అమ్మ ఇల్లు ఉన్నాయి. இது தண்ணி எடுக்க போகணும்னா காலி குடத்தோட தானே பைப்புக்கு போகணும். నీళ్ళు ఎత్తుకునే దానికి పోతే ఖాళీ బిందిగితోనే పోవాలా. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. మనకు అదే பைப்பை திறந்தா நமக்கு தண்ணி வரும். నీళ్ళు తెరిస్తే నీళ్ళు కావాలా. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. கிராமத்துல எல்லாம் அப்படித்தான். ఊర్లో విలేజ్లంతా అట్లదా. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని உன் బిడ్డలారా, காரியம் கைகூடி வர பண்ண வேண்டும் என்றா నీ కార్యం నీకు సైకి நாம రావాలంటే ஜெபிக்கிறவர்களாய் மட்டும் இருந்தா போதும். మనము జెబించే బిడ్డలుగా మాత్రం ఉండాలా. யார் நம்மை நிந்தித்தாலும் ఎవరు మనల్ని నిందిస్తేనో நம்முடைய ஜெபத்தை விடக்கூடாது. మన ప్రార్థనని విడకూడదు. சங்கீதம் 6:9 கொஞ்சம் கீர்த்தனா. வேகமா 2-3 வாக்கியம் வாசித்து முடிக்கலாம். కీర్తన 6:9 கர்த்தர் கேட்டார். ஆமென் ఆమేన్. ஹalleluya. இந்த ஹல்லேலூயா. நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ఈ విశ్వాసం అనేది మనకు రావాలా. எஸ்தருக்கு இருந்தது. ఎస్తర్కు ఉండింది. நான் ஜெபிச்சா நடக்கும், ஜெபிங்க பார்க்கலாம். ప్రార్థిస్తే నాకు అవును. நெகேமியா சொன்னார். నెగేమియా చెప్పాడు, தோபியா அது எத்தனை தோபியா வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், తోబియా నువ్వు ఎందుకు వస్తే నువ్వు ఏమన్నా చెప్పుకొని நமக்கு ஜெபம் பண்ணுவோம். మేము ప్రార్థిస్తాం. அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ఆ అలంగము కట్టి అయ్యింది. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ரோசமுள்ள தோபியா அண்ணா நாண்டு கொண்டு சாகணும். రోసం ఉండే తోబియా అంటే వాడి అన్న గుంతల పడి సాయి వల్ల. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా ஆமென். ఆమేన్. இதே தோபியா தான் சொன்னான், என்னடா கட்டிர போறீங்க? ఇదే తోబియాతో చెప్పినోడు ఏం நரி ஏறினா போதும், அலங்கம் இடிந்து விழும். నక్క ఎక్కితే సాల అది కింద పడిపోను. నీ அதே బోను. தோபியாவுக்கு முன்னால் இன்றைக்கு கம்பீரமாய் அலங்கம் எழும்பி நிற்கிறது. అదే తోబియాకు ముందు గంభీరంగా గోడలు లేచి నిలుస్తా ఉన్నాయి. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். కర్తర్ కార్యాన్ని వానికి చేసి చూపించాడు. சபையே, సభ தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. మీ ప్రార్థన ఎప్పుడు అది ఏంటికి తగ్గదు. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. మీరు ప్రార్థించే ప్రార్థనలు ఏంటికి లేక ஜெபிக்கிற பிள்ளையுடைய குடும்பம் ஒரு நாளும் நிலைகுலையாது. నువ్వు ప్రార్థించే కుటుంబాల్లో ఎప్పుడు వాళ్ళు సమాధానం ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் நிந்திக்கலாம், ఎందరు మీకు విరోధంగా నిందిస్తాను, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகளை செய்யலாம், ఎందరు మీకు విరోధంగా మాట్లాడతాను, ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய காரியம் அது நடந்தே தீரும். మీకు జరగవలసిన కార్యాలు దేవుడు మీకు నడిపించే ఇస్తాడు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அந்த சங்கீதம் 6, 7, 8 வாசிக்கலாம். 6வது அதிகாரம். எந்த சூழ்நிலையை பாருங்க, தாவீதுடைய சூழ்நிலை என்ன? దావీదుని సమయం ఏమేది? ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ம் ஆ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அவனுடைய சூழ்நிலை என்ன? వాని సమయం ఏమి? துயரத்தின் ஆழத்தில் கிடக்கிறான். దుఃఖము లోతులో పడిండాడు. ஆமென். ஆமென். சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். శత్రులు వానికి జాస్తి అయ్యిండారు. இந்த நேரத்திலும் தாவீது ஜெபத்தை விடவில்லை. ఈ సమయాల్లోనూ దావీదు ప్రార్థనని విడలేదు. ஏன் தெரியுமா? ఎలాంటే அவருடைய நம்பிக்கை என் ஜெபத்தை என் தேவன் கேட்பார். వాని எத்தனை பேருக்கு அந்த విశ్వాసము, நம்பிக்கை నా உண்டு? ప్రార్థన నా దేవుడు ఇంటుడు. என் ஜெபத்தை என் தேவன் கேட்பார். నా ప్రార్థన నా దేవుడు ఇంటుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை அவருக்குள் இருந்ததால் విశ్వాసం ఆత్మలో ఉండిందా నుంచి அவருடைய சூழ்நிலை துக்கம் எவ்வளவு பெரியதாய் இருந்த போதும் వానికి ఆ సమయాల్లో ఎంత దుఃఖం அவர் పెద్దగా ஜெபத்தை ఉండేది. விடல. ప్రార్థనని విడ- பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, ஜெபத்தை விடாதீங்க, ప్రార్థన ఉడిదండి, ஜெபத்தை விட்டுடாதீங்க. ప్రార్థనని విడిసేయదండి. அல்லேலூயா. హల్లెలూయా. சங்கீதம் 65:2 కీర్తన 65:2 தாவீது ஆண்டவரை இப்படியாய் கூப்பிடுகிறான், என் ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. போதும். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது ஒரு இடத்துல கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொன்னார். దావీదు ఓ జాగాలో
కర్త నన్ను మేపేవాడని చెప్పాడు. ஆமென். ஆமென். இங்கு பார்க்கிறோம் என் ஜெபத்தை கேட்கிறவரே. ఇక్కడ చూస్తాము నా ప్రార్థన ఈయనే మంచి. ஆமென். ஆமென். அதுதான் நல்ல மேய்ப்பன். అదే మంచి మేపేవాడు. ஆட்டின் இயேசு சொன்னார் நானே நல்ல மேய்ப்பன். యేసు చెప్పాడు నేనే మంచి మేపేవాడు. என் ஆடுகளின் சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். నా మేకల శబ్దాన్ని నినిండాను. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க உங்க சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். మీరు శబ్దాన్ని దేవుడు తెలిసిండాడు. எந்த காரியத்துக்கு எந்த விதமா நீ சத்தம் போடுவ எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். యా కార్యాలకు ఎట్లా నీ శబ్దం వేస్తానని దేవునికి బాగా తెలుసును. ஆமென். சில பேருக்கு புரியல. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எந்த நேரத்துல எந்த காரியத்துக்காய் எந்த விதத்துல நீ சத்தம் போடுறேன்னு என் இயேசப்பாவுக்கு தெரியும். యా సమయాల్లో యా కార్యానికి నువ్వు ఎట్లా శబ్దం వేస్తావు. ஹalleluya. எவ்வளவு நல்ல தெய்வம். ఎంత మంచి దేవుడు. ஆமென். ఆమేన్. ஒரு முறை ஒரு கானானிய ஸ்திரீ ఒకసారి ఒక కానాన్ స్త్రీ இயேசுவிடத்தில் வந்தாள். యేసు దగ్గర వచ్చింది. ஓயாமல் இயேசுவை நச்சரித்துக் கொண்டே இருக்கிறாள். ఒగ్గులే తప్పకుండా యేసుని కీర్తనే ஏசப்பா ఉంది. ஏசப்பா 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 இயேசுவே 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 இயேசுவே. యేసునానా 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 అని. ஆமென். అవును. இயேசு எங்க போனாலும் விட மாட்டேங்கிறார். యేసు ఎక్కడ పోతేనే విడినంటింది. என் பிள்ளைக்கு నా சுகத்தை బిడ్డకు தாரும். సుఖం ఇయ్యండి. என் பிள்ளையை சுகப்படுத்தும். మా బిడ్డని என் సుఖపరచండి. பிள்ளையை சுகப்படுத்தும். మా బిడ్డని సుఖపరచండి. ஆமென். ఆమేన్. இயேசு சொல்லுகிறார் యేసు చెప్తాడు. முதலாவது ఫస్ట్ లో என் பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். నా బిడ్డ తృప్తి అవును. காரணம் இவள் கானானிய ஸ்திரீ. ఎలాంటే ఈ అమ్మ కానా స్త్రీ అయింది. ஆமென். ఆమేన్. ஆனாலும் அவள் விடுவதாயில்லை. అవుతే నా అమ్మ విడిచే మాదిరి లేదు. இயேசுவை பின்தொடர்ந்தே போகிறாள். యేసు ఎనుకు పోతూనే ఉంటాయి. அவளுடைய தேவை ஒன்றுதான். ఆ అమ్మ కావాల్సింది వైటిదా. என் புள்ள சுகமாகணும். నా బిడ్డ సుఖం పడాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அவளுடைய ஜெப விண்ணப்பம் ஒண்ணுதான். ఆ అమ్మ ప్రార్థన అడిగేది என் వైటిదా. புள்ள சுகமாகணும். నా బిడ్డ సుఖపడాలా. ஆமென். ఆమేన్. நான் கானானிய ஸ்திரியா இருக்கட்டும் யார சமரியா ஸ்திரியா இருக்கட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை. నేను ఎవరుగా ఉంటే నాకు కష్టమే ఆ సమస్య. இயேசுவே நீர் என்ன சொன்னாலும் நான் உம்மை விட மாட்டேன். యేసు నాన్న మీరు ఏం చెప్తే నేను విడిచే మాదిరి. எனக்கு என் புள்ள இந்த பிசாசின் பிடியில இருந்து சுகம் அடையணும். నాకు నా బిడ్డ పిశాసుని కై సెట్లేంచి నాను విడుదల రక్షణ. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு முதலில் மறக்கிறார். యేసు ఫస్ట్ లో అవుదంటాడు. வேதம் தெளிவா சொல்லுது முதலில் என்னுடைய பிள்ளைகள் ఫస్ట్ లో నా திருப்தி బిడ్డ அடையட்டும். తృప్తి అవుని. ஆமென். ఆమేన్. அப்படியும் அவ விடுறது இல்ல. అట్లా నా అమ్మ విడిచే మారలేదు. உடனே சொல்றா அது சரிதான் ஆண்டவரே. అది సరి దేవుడా. ஆனா உங்க பிள்ளைங்க சாப்பிட்ட அந்த எச்சி இருக்குல்ல అవుతే మీ బిడ్డలు తిని அதுலயாவது இந்த நாய்க்குட்டிகள் பழச்சு போட்டுமே. ఆ ఎంగిలి తుణుకలు పడిండేది కదా దానినా తిని కుక్క ஆமென். పడింది. இந்த ஜெபம் அவள் ஏறெடுத்தவுடன் ఈ ప్రార్థన ఆ అమ్మ చెప్పిందనే. ஆமென். ఆమేన్. இயேசு நின்று திரும்பினார். యేసు నిలిచి తిరిగాడు. ஆமென். ఆమేన్. உன் வார்த்தையின்படி ஆகட்டும் போ. నీ మాట ప్రకారమే నీకు అవుని పో. ஆமென். ఆమేన్. மார்க் 7:25 இருந்து 30 29 30 வாசிங்க. మార్కు 7వ అధికారము 25 నుంచి 30 దాకా చదువుతాము. அப்பொழுது அவர் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே ప్రీతి దేవుని బిడ్డలారా பாருங்க ஒரு ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. చూడండి ఒక ప్రార్థనలో అవ్వాల్సింది அவளுடைய காரியம் என்ன? ఆ అమ్మ కార్యమేమి என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும். నా బిడ్డకు సుఖం కావాలా. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే அவள் இஸ்ரேலிய பெண் அல்ல. ఆ అమ్మ ఇశ్రాయేలు బిడ్డ కాదు. எபிரேய ஸ்திரீ அல்ல. ఎబ్రే స్త్రీ కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. யூதா வம்சத்து கோத்திரம் அல்ல. యూద వంశాల్లో పుట్టింది కాదు. சாதாரண கானானிய ஸ்திரீ. సాధారణమైన ఒక కానా స్త్రీ. ஆனாலும் అవుతి அவள் ஜெபம் விட்டு விடவில்லை. వాళ్ళు ప్రార్థన ఆ అమ్మ విడలేదు. அவள் காரியம் வாய்க்க பண்ணினார். ఆ అమ్మ కార్యం ఆ అమ్మకు వచ్చింది. அல்லேலூயா. హల్లెలూయా. வீட்டுக்கு போய் அந்த மகள் விடுதலையோடு படுத்திருப்பதை அவள் காண்கிறாள். ఇంటికి పోయి ఆ అమ్మ కూతురు సుఖంగా ఉండేదాన్ని చూసి. அன்பு தேவ பிள்ளைகளே దేవుని బిడ్డలారా எந்த சூழ்நிலை என்றாலும் యా సమయం అంటేనో யார் நிந்தித்தாலும் ఎవరు నిందిస్తేనో யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் ఎవరు మీకు దుఃఖాలు పెడితేనో எதுவே உங்கள் குறுக்கே வந்தாலும் యాదే మీకు అడ్డు వస్తేనో ஆமென் உங்கள் காரியம் கைகூடும். మీ కార్యాన్ని దేవుడు జయంగా ஆமென். మార్చుడు. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా.
அல்லேலூயா. హల్లెలూయా. உங்கள் காரியங்கள் கைகூடும். మీ కార్యాలు మీకు సైకొచ్చును. ஜெபத்தை விட்டுடாதீங்க. ప్రార్థనని విడిచేయదండి. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய జపించే బిడ్డలకు காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். కార్యాలు అతను జయంగా நம்முடைய காரியங்களும் கைகூடி வர பண்ணுவார். మన కార్యాలను మనకు రావాల్సింది. நெகேமியாவை போல నెహెమ్యా తర அந்த நம்பிக்கையோடு ఆ విశ్వాసంతో ஜெபத்தை விடாதிருங்க. ప్రార్థనని విడియద్దండి. எஸ்தரை போல ఎస్తర్ తర நம்பிக்கையோடு ஜெபத்தை விடாதீங்க. విశ్వాసంతో ప్రార్థన. தாவீதை போல దావీదు என் ஜெபத்தை கேட்கிறவர் என் தேவன் என்ற நம்பிக்கை விட்டு விடாதிருங்க. నా ప్రార్థనని నా దేవుడు உங்கள் காரியங்களையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். మీ కార్యాలను మీకు జయంగా கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాము. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని విశ్వాసించే మంచి తండ్రి, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. ఈ మంచి సమయానికి கேட்ட வார்த்தைகளைப் போல ఇన్ని మాటలకు இயேசுவே, యేసునానా, இந்த அன்பு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ఈ ప్రీతి బిడ్డల కోసం ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ఒక్క కుటుంబాలని మేము ఒప్పిస్తాము. நெகேமியாவை போல, నెహెమ్యా తర, தாவீதை போல, దావీదు తర, எஸ்தரை போல ఎస్తరుని తర தங்களுடைய வாழ்க்கையில் తన జీవితంలో நடக்க வேண்டிய காரியங்கள் கைகூடி வர பண்ண வேண்டும் என்றார். జరగవలసిన కార్యాలు తనకు సైకి రావాల్సింది. ஜெபத்தை விட்டுவிடாமல் நடக்க, ప్రార్థనని విడికుండా నడిసి, ஆமென், என்ன சூழ்நிலை என்றாலும் వాళ్ళకి యా సమయం అంటే ஜெபத்தை விட்டுவிடாமல் பிள்ளைகள் நடக்க, ప్రార్థనని విడికుండా నడిచేదానికి ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். దేవుడా మీ పరిశుద్ధమైన నామమున அவர்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் கைகூடட்டும். వాళ్ళ జీవితంలో జరగవలసిన కార్యాలు జరగని, ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும். ప్రార్థించే కుటుంబంగా ఒక్కొక్క కుటుంబాలు మారాలి. தங்கள் குடும்பத்தின் காரியங்கள் கைகூடி வர பண்ணுகிற அந்த வல்லமை அவர்கள் ஜெபத்தில் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். తన కుటుంబ కార్యాలు జయంగా మారాలని వాళ్ళ విశ్వాసములో ప్రార్థనలో அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கட்டும். ఆ విశ్వాసంతో వాళ్ళు இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிதாவே. యేసువిన్ నామం. கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை,
விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு ஒன்றும் என்னை செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும்